ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பால்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்து மாவு வச்சு ரொம்ப சூப்பரான 3 ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சத்து மாவு புட்டு, இடியாப்பம், லட்டு. இந்த 3 ரெசிபியுமே ரொம்ப சுவையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க உடம்புக்கு. முதல்ல நம்ம இந்த சத்து மாவில் இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இடியாப்பம். இப்போ வாங்க இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சத்து மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த சத்து மாவில் ஏற்கனவே நிறைய சர்க்கரை சேர்த்துருப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டாம். அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே சர்க்கரை அதில் அதிகமாக சேர்த்துருக்காங்க. நீங்கள் உப்பு நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்து, நம்ம அரிசி மாவில் இடியாப்பம் எந்த மாதிரி பிசைவோமோ அந்த மாதிரி சத்து மாவில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பால் தான் சேர்க்கணும் இல்லை, தண்ணி கூட சேர்க்கலாங்க. தண்ணி சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இடியாப்பம் பிழிவோம்ல அந்த அச்சுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இட்லி தட்டில் நம்ம பிழிஞ்சு எடுக்கலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ இடியாப்பம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். நீங்கள் பாலோ தண்ணியோ கரெக்டாக சேர்த்தாதாங்க இடியாப்பம் பிழியும் போது கரெக்டாக வரும். நீங்கள் நல்லா கம்மியாக சேர்த்து கட்டியாக கிடச்சாலும் நல்லா இருக்காது. நல்ல தண்ணியாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்தாலும் அது சரியாக வராது. அதனால் கரெக்டாக எனக்கு ஒரு 60 ml தான் தேவைப்பட்டுச்சு பால். அதனால் கரெக்டான அளவில் பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்து சரியான அளவில் நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இட்லி தட்டில் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் சத்து மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக 6 இடியாப்பம் வருங்க. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இடியாப்பம் பிழியதுக்கு முன்னாடியும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. பிழிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு தேங்காய் பிடிக்காது, தேங்காய் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் தேங்காய் வைக்க வேண்டாம். தேங்காய் சேர்க்காமையும் இடியாப்பம் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இட்லி தட்டு எல்லாமே இட்லி பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில வச்சுக்கோங்க. வச்சுட்டு சரியாக ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இது வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், சரியாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. திறந்து பார்த்துடலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. சூப்பராக கிடச்சிருக்கு நம்மளுக்கு இடியாப்பம். நீங்கள் வெந்திருக்கான்னு செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரியாக 5 நிமிஷம் வெந்தாலே போதும். சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அழகாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சத்து மாவில் நிறைய சத்துகள் இருக்குங்க. அதில் நிறைய சிறுதானியம் நிறைய சேர்த்துருப்பாங்க. கம்பு, அதுக்கப்புறம் சிறுபயிறு, பாசிப்பருப்பு, இந்த மாதிரி நிறைய சேர்த்துருப்பாங்க. அது கூடயே நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருப்பாங்க. அதனால் நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னே தேவையில்லை. இதை நீங்கள் இப்படியே கூட கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீ கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம இதே சத்து மாவில் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மறுபடியும் 1 கப் அளவு சத்து மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அது கூட நல்ல ஒரு வாசனைக்காக ஏலக்காய் சேர்க்கலாங்க. நான் ஏலக்காயோட அந்த விதை இருக்குல்ல, அது மட்டும் லைட்டாக இடிச்சிட்டு அது கூட சேர்த்துக்கிட்டேன். இது புட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நெய் வீட்டிலே செஞ்சு நீங்கள் சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. அதான் ரொம்ப நல்லதுங்க. இப்போ புட்லேயும் நம்ம நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா அதுக்கு கட்டியாக வரணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது கூட கொஞ்சமாக சூடான தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சூடாக இருக்கக்கூடாது. மிதமான சூடில் இருந்தாலே போதும். இதுவும் அப்படி தாங்க. நம்ம பச்சரிசி மாவில் புட்டுக்கு எப்படி நம்ம விரசுவோமோ அதே மாதிரி இந்த சத்து மாவையும் விரசி வச்சுக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த மாவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாவு எடுத்து இப்படி போட்டிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கணுங்க. அப்போ தான் புட்டு நல்லா சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு.
இப்போ அந்த மாவில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே இருந்தாலும் அது இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா கரைச்சி விட்டுருங்க. அப்போ தான் புட்டு சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது. நம்ம புட்டுக்குழலில் மாற்றி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் புட்டுக்குழல் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதில் சில்லு போட்டுடலாம். போட்டுட்டு முதல்ல நீங்கள் மாவு போட்டாலும் சரி தான், இல்லை தேங்காய் போட்டாலும் சரி தான். நான் இன்றைக்கி முதல்ல மாவு தாங்க சேர்க்குறேன். அதனால் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு புட்டு நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். மாவு தேங்காய் இந்த மாதிரி லேயர் லேயராக கிடைக்கும். இடியாப்பம் புட்டு இந்த மாதிரிக்கு நீங்கள் தேங்காய் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு பாருங்கங்க. டேஸ்ட்டு சூப்பராக அடிபொலியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மாற்றி போட்டாச்சு. 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 1 குழல் அளவுக்கு புட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இது இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். மூங்கில் புட்டு கலசம் இருந்தால் அதில் இந்த புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அப்படி இல்லை, நான் அதனால் சில்வர் தான் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ புட்டு கலசத்தில் தண்ணி லேசாக சூடாக ஆரம்பித்ததும் புட்டு குழலில் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இதுவும் அப்படி தாங்க மிதமான தீயில வச்சுட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் புட்டு வேக விட்டிங்கன்னா அது நல்லா ஹார்ட் ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. சரியாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நான் சொன்னேன்ல லேயர் லேயராக, முதல்ல மாவு தேங்காய் அந்த மாதிரி லேயர் லேயராக கிடச்சிருக்கு. இது பிள்ளைங்களுக்கு இப்படியே நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இதுக்கு கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி என்னோடய பையனுக்கு இது கூட கொஞ்சமாக பழம் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே அவனுக்கு 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை பொடியும் வச்சு நான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டெய்லி பிள்ளைங்களுக்கு இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு அதுக்கு பதிலாக சத்து மாவில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சத்து மாவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ அடுத்தது சத்து மாவில் ரொம்ப ரொம்ப அருமையான லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 1 கப்பு வெல்லம் சேர்த்திங்கன்னா அதுக்கு டபுள் மடங்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ 1/4 கப் வெல்லம் சேர்த்ததுக்கு நான் 1/2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது கொதிக்க விடுங்க. நல்லா கரையணும். நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை அல்லது கருப்பட்டி கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இது கொதிச்சிட்ருக்கு. இது கூட நல்ல ஒரு வாசனைக்காக 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். தட்டி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி கொஞ்சம் ஒரு நல்ல பிசுபிசுப்பு தன்மை வரணும். இப்போ பாருங்கள் இது இந்த அளவுக்கு நல்லா வற்றி இருக்குது. அந்த பாகு மாதிரி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இது சரியாக இந்த பதத்துக்கு வரணும். அப்போ தான் லட்டு நம்மளுக்கு சரியாக கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மிதமான சூடில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவு சத்து மாவு சேர்க்கலாம். சத்து மாவு சேர்த்துட்டு நல்ல மிதமான தீயில வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சத்து மாவு நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும், கரிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாற வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் சரியாக 2 நிமிஷம் ஆயிருக்கு. கலர் நல்லா மாறி இருக்கு, நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் முதல்ல வெல்லம் பாகு காய்ச்சி வச்சேன்ல, அது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்த அந்த சத்து மாவையும் இது கூட சேர்த்துடலாம். சத்து மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும் போது இது கூட சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். முதல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான லட்டுங்க. இது 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அதனால் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிருக்கு. இதோட சூடும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கையை வச்சு நல்லா இதை கலந்து விடலாம். இந்த மாதிரி கை வச்சு லேசாக கலந்து விட்டதுக்கப்புறம் இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து
இந்த மாதிரி நல்ல ஒரு உருண்டையாக கொண்டு வந்துக்கோங்க. நம்ம எப்போவுமே லட்டு செய்வோம்ல அந்த ஷேப்புக்கு இதை கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய அளவு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் லட்டு செஞ்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் குழந்தைங்க இது விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே அருமையான சத்து மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால் சத்து மாவை இனி வேஸ்ட் பண்ணாமல் அந்த சத்து மாவில் இந்த மாதிரி புட்டு, இடியாப்பம், அதுக்கப்புறம் லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.